நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. ஆடி ஆஃபர் தள்ளுபடி, சூப்பர் தள்ளுபடி. ஆமாண்டி, நான் எடுத்த ட்ரெஸ் கலர் கூட செம்மையா இருக்குல்ல. ஆமா, ட்ரெஸ்லாம் எடுக்க மட்டும் தெரியாது, தூக்கி வரது தெரியாது. தூக்கி வரதுக்கு 4. கடைசியில் எனக்கு ஒரு ஜாக்கெட் பெட்டி கூட எடுக்க முடியல. என்ன கூட்டம்! ஆடு தள்ளுபடின்னு போட்டாங்க. காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே. அவ்வளோ கூட்டம் மூச்சு விட முடியல. வேணா இன்னும் நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் சொன்னா 8 ஆனா அடம் பிடிச்சி வாங்கி போயிருக்காங்க. சாதிச்ச ஒரு சந்தோஷத்துல இந்த அம்மா ஏண்டி வாயே மூட மாட்டேங்கிறாங்க? நம்ம அம்மா பற்றியா தெரியல. வா, மதிய ராதியை குத்த குழம்புலாம் கொஞ்சம் இருக்குது. மாவு பாக்கெட் மட்டும் வாங்கி போயிட்டு இட்லி ஊற்றி கொடுத்த வேண்டியதான். உடம்புலாம் அச்சு போட்ட மாதிரி இருக்குமா? போய் மாவு ரெஸ்ட் எடுக்கணும். டேய், போகும்போது அப்படியே ஒரு மாவு பாக்கெட் வாங்கி வாடி. அம்மா, ரோட்ல ஏமா அசிங்கமா கத்துறீங்க? எது அசிங்கமா கத்துறனா? ஏன் ஒரு மாவு பாக்கெட் வாங்கி சொல்றது அசிங்கமா கத்துறதா உங்களுக்கு? அது வீட்டுக்கு போய் வந்து வாங்கினா ஆவாதா? ரோட்லயே அசிங்கமா கத்தினாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? முதல்ல இங்க யாரு இருக்காங்க பாக்கிறதுக்கு? யாருமே இல்ல. இங்க யாருமே இல்லையா பாக்கிறதுக்கு? பார்த்தாலும் பார்க்கணும். மாவு பாக்கெட் தான் வேணா சொல்றேன். என் பொழுது நான் சொல்றேன். அவங்களுக்கு தான் அதுதான். ஆனா உங்களால திருத்தவே முடியாதுமா. கிராமத்து ஆளுங்கன்றதை அப்பப்போ ப்ரூவ் பண்ணினே இருங்க. ஆமாடி, கிராமத்து ஆளுங்க தான். நாங்கள் கிராமத்து ஆளு தான். பண்ணான்றதுக்கு எதுக்குடி அம்மா கிட்ட கத்தினக்க? ரோட்ல சண்டைலாம் போடாதடி. இங்க பாருமா, எது வந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். ரோட்ல எல்லாம் அசிங்கமா நின்று கத்திரால வச்சுக்காதீங்க. ரொம்ப வாய் ஓவரா தான் போயிருக்குது உங்களுக்கு. கிராமத்து ஆளுங்கலாம் குசு 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 குசுன்னா பேச தெரியாது. நாங்க அப்படிதான் கத்தி தான் பேசுவோம். உங்க வீட்டுல பேச முடியாதுமா. என் கிட்ட பேசாத போ. இங்க பாரு, இந்த அம்மா எப்படி கத்துறாங்க ரோட்ல. நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. இந்த அம்மாக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே தெரிய மாட்டேது. நாங்க குழந்தைய அடிச்சுன்னு பேர் சண்டை போட்டுன்னு இருக்கேன் நானு. ஒரு மாவு பாயிட்டு வர சொன்னதுக்கு டீசன்ஸ் இல்லையா? கிராமத்தால என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாரு. இந்த அம்மாவோட வாய் மூடவே மூடாது போல இருக்கு. கிராமத்து பொம்பளை தான் உங்களை இவ்வளவு பெரிய ஆளா ஆக்கி விட்டுருக்கேன். பட்டிக்கடா கிராமத்தாலாம். இதுல வேற அசிங்கமா கொண்டே போடாத, இந்த மாதிரி புடவை கட்டாத, பழைய புடவைலாம் கட்டாத, பட்டு புடவை கட்டணும் வந்தோமா. இங்க துணி கடைக்கு போது பட்டு புடவை கட்டிட்டு போவாங்க. என்ன மினிக்கிறாங்க சும்மாவே. வானத்துல இருந்து அப்படியே குச்சி வந்துட்டாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கோம். இந்த அம்மாவோட வாய் எங்கன்னா கொஞ்ச நேரம் மூடுதா தலை வலிக்குது. கூட வராதீங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னா சொல்ற வச்சு கேட்டா தானே? தூக்கிக்கோ கால் வலிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இடுப்பு ஏறி உட்காந்துக்கா. வாங்கம்மா வீடு பக்கத்துல வந்துச்சுண்ணா. எல்லாம் நான் முட்டைக்காரன் சொல்லணும். அவன் தான் இவ்வளவு உசு பேத்தி அடை வச்சு அடம் முடிச்சு வர வச்சிருக்கான். இருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம வீடு தான் இருமே. ஓ, நம்ம வீடு தானே? வந்துருச்சுமா. மறக்க எல்லாம் மறக்க உங்களுக்கு. இந்த வீடை இடிச்சு தள்ளிட்டு முதல்ல ஒரு மாடி வீடு கட்டணுமா? ஆமா, இதுக்கு கூரை மாத்தத்துக்கே முடியலையா? இதை இடிச்சு தள்ளிட்டு மாடி வீடு கட்டிட்டு வருவாரு உடனே. பணம் அப்படியே வச்சிருக்காரு கட்டுக்கட்டா. பணம்னா ஒரு மேட்டரா? போடா, இது ஓலை மாத்தத்துக்கு உங்க அப்பா இப்போ ரெடி பண்ணிருக்காரு. ஓலை தான் மாத்த போறோம். இது வீட்டுல இடிச்சு தள்ளிட்டு வீட்டுல கட்ட முடியாது. யார்கிட்ட காசு இல்லை. உங்களை படிக்கிறதுக்கு எல்லா காசும் சரியா போகுது. அப்படியா? காசு இல்லையா? கட்டலாம், வீட்டுல பொறுமையா கட்டலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. சரி, என் ஃப்ரெண்டுங்க வீடுதான் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய மாடி வீடுலாம் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்குலாம் பரம்பரை சொத்து இருக்கும். அவங்க அப்பா நல்ல வேலையில இருப்பாங்க. நம்மளுக்கு அப்படியா? அப்பா வந்து கவர்மெண்ட் வேலை செய்யறாரு, பிரைவேட் வேலை தான் செய்யறாரு. அது கூலி வேலை, பெயிண்ட் அடிக்க வேலை செய்யறாரு. அவர் சம்பாதிக்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு உங்களை படிக்க வைக்கிறதுக்குலாம் கரெக்டா போகுது. இருக்கும் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து வச்சு தான் நம்ம வீட்டுல கட்ட முடியும். சீக்கிரமா கட்டிடுங்கம்மா. கட்டிடலாம், நாளைக்கே கட்டிடலாம். நட, மணியாவது பேர் நட. தூங்காத, வீட்டுல போய் தூங்கலாம். உங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரா இல்லையா தெரியல. வேகமா நடடா. வாங்க வீட்டுல போய் பார்க்கலாம். கூட்டம் அவ்வளோ கூட்டம். ஆடி தள்ளுபடியா? சும்மாவே கூட்டமா இருக்கும். நம்மள மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்கம்மா. வீட்டில் ஒருத்தர் கூட இல்லை இருக்குது. பஸ் உள்ள வராம மழை முனையிலே விட்டுட்டு போயிட்டான். 1/2 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. குறுக்கு பதில பூந்து போனாலே பயமா இருக்குது. ஏன்னா பாம்பு பயமா உங்களுக்கு? ஆமா, மழை வர பெய்யுது. பாம்பு தேளு பூரா எல்லாம் சுத்தின்னு இருக்கும். எதையாவது மெச்சிட்டு என்ன பண்றது? எங்கடா வந்துட்டேன் கிட்ட. எங்க போயிட்டு வரீங்க எல்லாரும்? அப்பனை பார்த்தனா ரெண்டும் எப்படி குதிக்குதுங்க பத்தியா? அப்பா, நாங்க துணி கடைக்கு போயிட்டு வரோம்ப்பா. என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, ஃபோன் பண்ணா அப்படியே எடுத்துட்டு தான் மறுவேளை பாத்தீங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு அதுல எங்க போனீங்க? ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல, சாப்பிடறதுக்கு வரவே இல்ல. அது ஒரு வேலை விஷயமா போயிருந்த வெளியில. நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. கசனா தான் பண்றீங்களோ? ஐயோ, ஆரம்பிச்சிங்கனால சரி ஏறுங்க வீட்டுக்கு போலாம். நானும் உங்க கூட எல்லாம் வர மாட்டேன். நான் தான் போய்க்கிறேன். எப்ப அம்மா வரலாம் பரவாயில்ல, எங்க 2 பேரும் மட்டும் கூட்டிட்டு போங்க. புள்ளியா இது ஏறு ராதிகா. நைட்டு வேற ஆக போகுது. பொழுது போற டைம்ல நின்று வர மாட்டேங்கிற மாட்டேன். நின்று ஏறு. ஏன் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கேன்? ஏன்னா இங்க இருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்குமா? அதனால நடந்து போக முடியாதா? போங்க. ஏம்மா, காலில் வலிக்குதுமா. நான் தான் தூக்கிட்டு வரேன். உனக்கு கால் வலிக்குது உனக்கு? கூட போலாமா வண்டியில? நீங்க மட்டும் போங்க, நான் வரல. அப்பா, அம்மா இப்படிதான் லூஸ் மாதிரி என்ன பேச வைப்பாங்க. எங்களை மட்டும் எடுத்து போங்க. அம்மா நடந்து வரட்டும். நீங்க எங்கன்னா சும்மா இருக்குதுங்களா பத்தியா? ராதிகா, வண்டியில ஏறு. எது வந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். எங்க வீட்டுல போய் பேசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நீங்க என்கிட்ட பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. சரி சதீஷ் ஏறு. சஞ்சு வா. வரப்பா. அம்மா, கீழே இறக்கி விடுங்கம்மா. போ. இனிமே எதுவுமே என்கிட்ட வந்து கேட்காதீங்க. இங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க, எதுவும் கேட்காதீங்க. உங்க அப்பாவை எல்லாமே பார்த்துப்பாரு. சரிம்மா? ராதிகா, சீக்கிரமா வீடு வந்து சேரு. வீட்டுக்கு வருவேன், வர மாட்டாது, என் இஷ்டம். நீங்களே எதுவும் என்கிட்ட பேச தேவையில்ல. வா, அடங்கவே மாட்டாமா. எருமை மாடுங்க எப்படி விட்டுட்டு போதுங்க பத்தியா? இதுங்களை தான் தூக்கி கொஞ்சம் நான் வந்து இருக்கேன். அப்பாவை பார்த்ததும் எகிரி குச்சி போயிடுச்சுங்க வண்டியில. நம்ம மட்டும் இப்போ தனியாக நிற்கிறோம். வீட்டுக்கு போய் யார்கிட்டையுமே பேசவே கூடாது. அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டுமோ தனியே இப்போ நடந்து போனவங்க தரும். கடையில் வாங்க ட்ரெஸ் தான் எடுத்து போட்டு பார்க்கலாம். கரெக்டாக இருக்கு தானே? எடுக்கிறேன்.
கடையிலேயே போட்டு பார்க்கலாம் பார்த்தா பொம்பளை பசங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றக்கூடாது, அங்கெல்லாம் மாற்றக்கூடாது, அம்மா அம்மாக்கெல்லாம் பண்ணி நம்மளை கூட்டு வந்துட்டாங்க. உள்ள என்னடி ஒரே சத்தமா கேக்குது? அம்மாக்கு வேற என்ன வேலை இருக்கு, எதனா பண்ணி இருப்பாங்க டமால் போட்டு வச்சுங்க. அம்மா எனக்கு என்ன வேலை இருக்குது சொல்லு. வெளியில எங்கன்னா போயிட்டு வந்தா எனக்கு வந்து காஃபி போட்டு தருவாங்க, டிஃபன் செஞ்சு தருவாங்க, எல்லாமே செஞ்சு தருவாங்க. நான் பாட்டுனா ஹாயா உட்காந்து தான் இருப்பேன். எனக்கு அது வேலை இருக்கேன்னு. இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை? மாவு கேட்டா வேணாந்து கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எது கத்தின்னு இருக்கா? இட்லி ஊத்துறதுக்கு வச்சு இந்த துணியை காணும். அதை யாரா வந்து எடுத்து கொடுக்குறீங்களா? இட்லி ஊத்து போறீங்களா? அம்மா இட்லிலாம் வேணாம், தோசை ஊத்துங்க. இன்னைக்கு காலையில சுத்தி வந்து காலே வலி எடுக்குது. தோசை வந்து நின்று வேற ஊத்தி கொடுப்பாங்களா? வேணா நீ போய் ஊத்திக்கோ, நான் இட்லி தான் ஊத்தி வைக்க போறேன். ஏமா ஏமா இந்த மாதிரி பண்றீங்க? எனக்கு இட்லிலாம் வேணாம், தோசை தான் வேணும். போங்க, யாருக்கு என்ன வேணுமா செஞ்சுக்கோங்க. இப்படி ஒழுங்கா அம்மா இட்லி ஊற்றி வச்சிருப்பாங்களா? வாயை வச்சு நீ சும்மா இருக்க மாட்டியா? போ, இட்லியோ தோசையோ சுடு போ. ஏம்மா என்னாலாம் முடியாது, எனக்கு கால்லாம் வலிக்குது. வாயில் அந்த ட்ரெஸ் வேற போட்டு பார்க்கணும், இதுல வேற இட்லி சுடு தோசை சுடுன்னு வேற சொல்லி நிற்கிங்க. என்னாலலாம் எதுவும் செய்ய முடியாது. கூட மாடையா வந்து உதவி செய்யாதீங்க. என்ன இட்லி ஊற்றி தராதீங்க, தோசை ஊற்றி தராதீங்க. அதை மட்டும் நல்லா பேசுங்க. எனக்கு தோசை தான் வேணும், இட்லி வேணானே. அம்மா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே செய்யுங்கம்மா. இட்லியை ஊற்றி வைங்கம்மா. சட்னி அரைக்கணுமா சொல்லுங்க, வந்து அரைச்சு தரேன். சட்னிலாம் ஒன்றும் வேணாம், மதியம் வச்சு குழம்பே இருக்குது, அதை சுட வச்சு எடுத்துன்னு வரேன். விட தான் ரொம்ப கொழுப்புல இருக்குது. தோசை வேணுமா? தோசை யாரால் நின்று சுட முடியும்? இட்லி ஊற்றி வச்சோமா, ஒரு வீடு ஆளுக்கு 4 நாள் இட்லி சாப்பிட்டோமா, போய் கம்மன் படுத்துக்கலாம். அதை விட்டு தோசை நின்று சுட்டு தரணுமா? நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குதே. ஏம்மா அம்மாவே போயிட்டாங்க, நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன்டி. அம்மா நான் கூட தான் பயந்து போயிட்டேன். நீ ஏன்டி பயந்த? அம்மா என்ன தானே தோசை போட சொன்னாங்க. அம்மா நீ தோசை சுட்டு கொடுத்தா அதை யார் சாப்பிட்றது? வரட்டி மாதிரி இருக்குங்க. ஓ அந்த பயமா உனக்கு? நல்ல வேலை அம்மாவை இட்லி ஊற்றி வைக்க போயிட்டாங்க. நீ ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு பார்க்கலாம், காட்டு எப்படி இருக்கிறதுல என் ட்ரெஸ் தான் சூப்பரா இருக்கும். என் ட்ரெஸ் கூட சூப்பராக இருக்கு. இதை போட்டு பார்க்கலாம், என் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தெரியும். என் ட்ரெஸ் தான் பெல்ட்ல இருந்துச்சு. ஓரம் இருக்காதுடி. ஏடி போட்டு போய் காமிக்கிற மாதிரி எப்படி இருக்கு சூப்பரா. எனக்கு நான் போறதுக்கு இடம் இல்லையா? ஏக்கா அம்மா இந்த வீட்டுல ஒரு ட்ரெஸ் போட்டு பார்க்க முடியுதா? என்னடி பண்றீங்க? வாயின் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்க போறேன் சித்தி. பேசாம உங்களை மாதிரி சின்ன பசங்களாவே இருந்துக்கலாம். பெருசாயிட்டு கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி நல்லா வலியா இருக்கு. ஆமா ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எதுவும் பண்ணிக்க மாட்டேன்னு சுத்தி நிற்காங்க. நீ வேற சொல்லிடி. ஏக்கா கோவமா இருக்க? 2 பொம்பளை பசங்களை வச்சுக்கணும்னா பேரு, ஒரு வேலைக்கு பிரோஜனம் கிடையாது. எல்லா வேலையும் நம்மளே தான் செய்யணும். கடைக்கு போயிட்டு சுத்திட்டு வந்து கை கால்லாம் வலிக்குது. ஒரு தோசை ஊற்றி கொடுங்க, ஒரு இட்லி ஊற்றி கொடுனாலும் ஊற்றி கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க. இங்கே எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. அம்மா வீட்டில் தான் பசங்க ஜாலியாக இருக்க முடியும். கல்யாணம் பண்ணி போயிட்டா எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சாகணும். இப்போ நீ செய், கல்யாணம் ஆன பிறகு அவங்க போய் செய்வாங்க. எவ்வளோ நாளைக்கு நானே உட்கார வச்சு செய்யறது? கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்க மாட்டேங்குது இந்த பசங்களுக்கு. இந்த 4 இட்லி சுட்டு கொடுக்கறதுக்குள்ள எவ்வளோ பேச்சு பேசுறாங்க. சரி நீ வீட்டுக்கு போமா, இங்கே வந்து நின்னுக்கா. பசங்களைங்க அவங்க அப்பா கூட வீட்டுக்கு போயிட்டாங்க, வண்டியில் ஏறிங்க. என்னை மட்டும் விட்டுட்டு வந்தாங்க, நான் மட்டும் அங்கே வந்து நடந்து வரேன். நீ விட்டுட்டு வந்துட்டு பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் நடந்து வந்தேன்ல. அவங்க அப்பா வந்தாரு, அதுங்க 2 ஏறி போயிடுச்சுங்க. என்னை கூப்பிட்டாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம மட்டும் போலாம்ப்பா சொல்லிட்டு ஏறி போயிடுச்சுங்க. சரி போட்டா சொல்லிட்டு நான் விட்டுட்டு பொறுமையாக நடந்து வரேன். ஏன்டி உனக்கு இந்த வேலை? உங்கள் வீட்டுக்கு வண்டியில் போடி தானே. நமக்கு மதிப்பு மாதிரி அதை கொடுக்காதவங்க கூட நமக்கு என்ன பேச்சு, நமக்கு என்ன குடும்பம்? ஆரம்பிச்சுங்க வேலையா? சரி இட்லி ரெடி ஆச்சா? சொல்ல எடுத்துன்னு வா, சாப்பிட்டேன் படுத்துக்கிறேன். இங்கே என்னது சாப்பிட்டு இங்கே படுத்துக்க போறியா? ஏன் உங்கள் வீட்டுக்கு போக முடியாது அதனால? இல்லைக்கா என் புருஷனை வந்து என்னை கூப்பிட்ற வரைக்கும் நான் போக மாட்டேன். இனிமேல் நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் போடாடி. நீ வேற சும்மாடி. போ இட்லி எடுத்துனா போ. இதுக்கு 2 வச்சு மாடி பத்தாதுன்னா இது வரியா கூட? குடும்பம்னா சண்டை சச்சரவு தான் செய்ய. போ ஒழுங்கா வீட்டுக்கு. சின்ன குழந்தைங்க விட்டு வந்து உட்காந்துப்பேன். என் பக்கத்து வீட்டுக்கு பார்த்துக்கணும் கஷ்டமா இருக்குதா? இல்லக்கா அவரே பசங்களாம் பார்த்துக்கிட்டா, குடும்பத்தெல்லாம் அவரே பார்த்துட்டா. அப்பதான் கஷ்டம் நஷ்டம்னு தெரியும். நம்ம காசை பொண்டாடி கிட்ட கொடுக்காம பாதி அமைக்கு, இன்னும் பாதி கூட பரவாயில்ல. 4ல் 1 பங்கு தான் கொடுத்துருக்காரு. 500 ரூபாய் கொடுத்து 1500 ரூபா அவர் அமைக்க இருக்காரு. குடும்பத்தை அவரே நடத்திட்டா கஷ்டம் என்னன்னு தெரியும் அவருக்கு. அவர் செஞ்சது தப்புன்னு என்னைக்கு அவர் உணர்ந்து என்ன வந்து கூப்பிடாரு அன்னைக்கு தான் நான் போவேன். என்ன பண்ண என்ன சொல்ற பச்சு கேட்கறாள் நீலா? சரி போயிட்டு எத்தனை நைட்டி வந்து வாசம் அடிக்குது பாரு. பெருசுங்க சொல்ற பச்சு கேட்க மாட்டேங்குங்க, சின்னதுங்க சொல்ற பச்சு கேட்க மாட்டேங்குங்க. ட்ரெஸ்ல எடுக்கடி பார்க்கலாம். இப்போ இட்லி ரெடி ஆச்சு, சாப்பிட்ட அப்புறமா பாருங்க. இந்த அம்மா கடையிலேயே அப்படிதான் பண்ணாங்க. ட்ரெஸ் போட்டு பார்க்க கூடாது, வீட்டில் போய் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்த பிறகு இதே மாதிரி போட்டு பார்க்க கூட சொல்றாங்க. சின்னதாவோ பெருசா இருந்தா என்ன பண்றது? சின்னதா இருந்தா சஞ்சு கொடுத்துரு, பெருசா இருந்தா எனக்கு கொடுத்துரு. திமிரு பத்தியா? என்னைய வந்து தட்டு தரையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்களா? இந்த வரமா. போ அம்மா கூப்பிட்றாங்க பாரு. என்ன இந்த ட்ரெஸ் எடுத்து உள்ள வையே, சாப்பிட்ட அப்புறமா போட்டு பார்ப்பீங்க. சரி தூங்கத்துக்கு முன்னாடி போட்டு பார்த்து தான் தூங்கணும், என்ன தூக்கமே வராது எனக்கு. நான் பெற்றது 2 இருக்குது. எவ்வளோ திமிரு இருந்தால் அவங்க அப்பா கூட ஏறிங்கன்னா அம்மா நடந்து வட்ட சுட்டு போவாங்க. அவங்க அப்பாவை பார்த்துட்டோம், அவங்க அப்பாவே சாப்பாடு விட்டோம், அவங்க அப்பாவே தலைவாட்டோம், அவங்க அப்பாவை குளிப்பாட்டோம், அவங்க அப்பாவை ஸ்கூல் திட்டுன்னு போட்டோம், எல்லாமே அவரே பார்க்கட்டும். நம்ம ஒரு 4 நாளைக்கு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். நம்மளா வழிய போது எல்லாமே செய்வதான் திமிரு ரொம்ப அதிகமாக போயிருது எல்லாத்துக்கும் வீட்டில். இந்த இதை இட்லிலாம் எடு. இது ஒரு சூடுன்னு தூக்கி வரத்துக்கு சீன் போட்டுனுக்கா. இந்த குழம்பு எடுத்துன்னு வரேன். பார்த்து சுடுது பிறகு அதுங்களுக்கு மேலே இருப்பா இவ. நீ அந்த குழம்பு ஆஃப் பண்ணுறீ, வாசனை அடிக்குது, அடிப்பிடிக்கிற வாசனை. பக்கத்துலேயே தான் நின்று இருப்பேன், நான் கூட பார்க்க மாட்டேன். குழம்புலாம் தீ வச்சு விடாதீங்க, சாப்பிட முடியாது, அப்புறம் வயிறு வலிக்கும். சே 4 இட்லி நிம்மதியாக சாப்பிடலாம் பார்த்தா விடாதுங்க போல இருக்குது. பரவாயில்ல, இட்லி பார்த்தா தான் நல்லா வெள்ளையாக தான் வளர்க்கி வச்சிருக்குது. நம்ம வீட்டில் இருக்குது அப்படியே கறி குண்ட மாதிரியே இருக்குது. என்னதான் தேய்ச்சி கழுவுனாலும் போக மாட்டேங்குது. இது எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பழிச்சுன்னு. இப்போ ஆவி எப்படி பறக்குது. இட்லியை மட்டும் எடுத்து மட்டும் சொல்லிட்டு போயிடுச்சு, எடுத்து எதில் போடுறது?
ஏக்கா ஒரு ஏன ஒன்று எடுத்துன்னு வா. ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துன்னு வா இட்லி எடுக்கிறதுக்கு. எப்படி கையில எடுக்குது? ஏடே கையில எடுத்து போடுறேன். சுடுதுக்கா ஸ்பூன் ஒன்று எடுத்துன்னு வா. இந்த இட்லி எடுக்கிற ஸ்பூன் ஒன்று குட்டியா இருக்குமே அது இல்லை உண்டா? அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல, அதான் தேட முடியாது. கையில எடுத்து போடு. சரிப்பா அந்த பொருள் அந்த இடத்துல வைக்க மாட்டீங்களா? இங்க தாண்டி வச்சிருந்தா எங்க போச்சுன்னு தெரியல. இந்த பசங்க வந்துதுங்க கிச்சனுக்கு மதியானம் எங்க போடுதுன்னு தெரியல. அம்மா எல்லாத்தையும் பசங்க மேலேயே படியே போடு. அது ரெண்டும் உங்ககிட்ட மாட்டிக்கு முடிக்குது பாரு. நான் முடிச்ச மாதிரி வாய முடி இட்லி ஏறி. இந்த இட்லி உனா கையில் எடுக்க முடியாதா? அதுக்கு கரண்டி கூட அத்தை கூட இத்த கூட எது கத்தின்னு இருக்க? மடமான இட்லி சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லை நைட்டில் வந்து நெஞ்சு கறிக்கும். இதனால இது அந்த லட்சம் மீன் குழம்பா? ஆமாடி அந்த குழம்பு மீதி இருந்தது. அதான் இட்லி சுட்டுட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலான்னு சுட வச்சு எடுத்துன்னு வரேன். மீன் குழம்புக்கும் இட்லிக்கும் செம்மையாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சட்னி ஆச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். எதுக்கு இப்போ சட்னி? இந்த குழம்பு வேஸ்ட் ஆகுதுக்கா? உங்களை ரெடி நீ வேற அந்த பசங்களுக்கு உங்களுக்கு ஊசி பற்றி விட்டு இருக்க. நித்த நித்த நெல்லு சோறு மனக்காக தெரிக்க நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதம்மா நெஞ்சிக்குள்ள அந்த நினைப்பு வந்து இழுக்குதம்மா. நம்ம அவனுக்கு இங்க பசியில மயக்க வருது. பாட்டு கச்சேரி நடத்திருக்காங்க அக்காவும் தங்கச்சி சேர்ந்து. வந்து உட்காரு. நாங்க வாங்க உட்காருங்க தட்டில் எடுத்துருவாங்க ஐக்கி வைக்கிறேன் நான். என்ன பசங்க சாப்பிட்டதா இல்லையா பாத்தியா? அதுங்க நேரம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்குங்க. நல்லா அம்மா வரலையே அம்மா சாப்பிடலையே அதை பத்தி எதுவும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஏண்டி அதுங்க சின்ன சின்ன குழந்தைங்க. நல்லா கோவம் வந்தாலும் குழந்தைங்கள இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எங்க மாமியா இருக்கு எங்க நாத்தா இருக்கு எங்க வீட்டுக்கு இருக்காரு பார்த்துப்பாங்க. இப்போ நான் பார்த்துங்க தான் அதுங்க சாப்பிடும், நான் பார்த்துங்க தான் அதுங்க தூங்குங்களா? எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மனசாட்சி இல்லாதவமா இவ. தூக்கமா வருது, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. சாப்பிட்டு படுக்கணும். சும்மா பேசுறதே பேசினுக்காத. நம்ம இட்லி எடுத்து வைடி. சாப்பிடுங்க. குழம்பு என்ன ஊத்திக்குங்க. இட்லிக்கு அந்த மீன் குழம்பு சூப்பரா இருக்குக்கா. ஆமா நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து சட்னி அரைக்கல. மீன் குழம்பு வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். என் மாமியார் வேற இதில் வேற என்னது கத்திரிக்காய் மாங்காய் அதெல்லாம் வேற போட்டு வச்சுக்கிட்டா செம்ம வாசனையா இருக்குது. இந்த நெத்திலி மீன் குழம்புக்கும் இந்த கத்திரிக்காய்க்கும். ஏன்னா உனக்கு மறந்து போச்சா? நம்ம அம்மாலாம் நம்ம வீட்டில் அப்படி தானே குழம்பு வைப்பாங்க. முன்னாடியே நமக்கு ஏரி மீன் கிடைக்கும். அந்த ஏரி மீன் கூட கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு தான் குழம்பு வைப்பாங்க. நல்லா வாசனையா இருக்க மாதிரி சூப்பராக இருக்க மாதிரி 2 நாள் வச்சு சாப்பிட வேணுமா? ஆமா ஏரி மீன் குழம்பு தான். இது வந்து கடல் மீன்ல கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இப்போ நீ சாப்பிடலாம் இல்லடி? மாமா வரட்டும். மாமா வந்தோன்னு நான் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அம்மா அப்பா எத்தனை மணிக்கு வருவாரா? சாப்பிட மணியே அவர் வந்து அவர் சாப்பிட்டு படுக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் இதே வேலையை வச்சுருக்கு. நீ லேட்டாக சாப்பிட்டு அப்புறம் எப்போ ஜீர்ணம் எப்போ தூங்குவா? அப்புறம் காலையில் எழுந்து ஜீர்ணாவில் அத்தை வாங்கிடுவேன் இத்தை வாங்கிடுவேன். வந்துருவாரு. மழை பெய்யுற மாதிரி இருக்குல்ல சீக்கிரமா வந்துருவாரு. ஏன்க்கா நீ இன்னும் அந்த காலத்து அது மாதிரி இருக்கிற? புருஷன் சாப்பிட்ட பிறகு அந்த எச்சத்தட்டை சாப்பிடுவேன் என்ன? அவரோட எச்சத்தட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன்டி. அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் கூட நானும் சாப்பிடுவேன். ஏன் அவருக்கு முன்னாடி நீ சாப்பிட்டு திட்டு வரேன் அவன்கிட்ட சண்டை போடுவாரேன்னு? சேச்சா அவரெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவர் முன்னாடி சாப்பிட வேண்டியது தானே. ஏன் வேணா சாப்பிடாம இருக்கிறது கேட்பாரு. நான் தான் அவருக்கு சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்றது திருப்தியா இருக்கு. அப்பா எங்கன்னா வெளியூர் எங்கன்னா போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன பண்ணுவேன்? 2 நாளைக்கு அம்மா சாப்பிடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு அப்படி சாப்பிடாம இருக்க முடியும். அப்பலாம் சாப்பிடுவேன். அந்த மாதிரி நினைச்சு இப்ப சாப்பிட வேண்டியது தானே. அவர் வரத்துக்கு லேட் ஆகுதுல்ல. ஏண்டி நான் அவர் கூட உட்காந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்க 2 இட்லி சாப்பிடுவாரு 3 இட்லி சாப்பிடுவாரு. 1 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவார்ல. அதுக்கு தான் அவர் கம்பெனி கொடுக்கறதுக்காக அவர் கூட உட்காந்து நான் சாப்பிட்றேன். நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. அவருக்கு பசிச்சா எத்தனை சாப்பிடணும் அவருக்கு தெரியாத சின்ன குழந்தைய இந்த மாதிரி பூசங்களாம் தூக்கி தள்ள வச்சு கொண்டாடுறதுனால தான் ஏறி தலைமை நாடி இருக்காங்க. அவங்களாம் சட்டே பண்ணக்கூடாது. நல்லா சொல்லுங்க சித்தி. ஏண்டி அந்த மாதிரி பேசுற? அவங்க நம்மளுக்காக தான் கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்க நம்ம பார்த்துக்காம வேற யார் பார்த்துப்பா? நீ சோறாக்கு போடு துணி துவச்சு போடு காப்பி எடுத்து மேல் கூட எல்லாத்தையும் பண்ணு. ஆனா அவர் வந்த பிறகு சாப்பிட சொல்ற பத்தியா அது ரொம்ப டூ மச். இட்லி யாரு பேர் சாப்பிடு. நீலாம் எவ்வளவு சொன்னாலும் நான் திருந்த மாட்டேன். ஆனா உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியலடி. குழந்தைங்க சாப்பிட்டதா இல்லையான்னு இல்லாம கூட நல்லா வெளுத்து வாங்குற பத்தியா உன்ன மாதிரி நெஞ்சு தெரியும் எனக்கு வரவே வராது. அதுங்களாம் சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கோக்கா. நீ தான் அதுங்க பத்தி கவலைப்பட்டு இருக்கா. அதுங்களும் என்னை பத்தில கவலைப்படாதுங்க. இவன் எதுக்கு இப்போ வந்திருக்காங்க? ஆனா சரி சாப்பிட்டியா? சாப்பிடுடியா? சரிம்மா நீங்க என்கிட்ட பேசாதீங்க. ஏண்டா நான் என்ன பண்ணேன்? இருங்க உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். தாயானி இப்பதான் தெரியுதா தாயான்னு? என்னை விட்டுட்டு வண்டியில போனீங்களே அவங்க அப்பா கூட. இப்ப என்ன இதுக்கு வந்த பண்ணி சாப்பிட்டு பட்டு தூங்க வேண்டியது தானே? சஞ்சு எங்க? அவ தூங்குறா. பொண்ணிய போய் தூங்க வேண்டியதானே? சாப்பிடல இல்லையா? அவ சாப்பிடலாமா? அப்படியே தூங்கிட்டாமா. என்னது சாப்பிடலையா? சாப்பிடாம தூங்குனா? ஏன் உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்க பாட்டி என்ன பண்றாங்க? உங்க அத்தை என்ன பண்றாங்க? குழந்தைக்கு சாப்பாடு விடாம ஏன் தூங்க வச்சாங்க? அப்பா கூட வண்டியில வரும்போதே அவ தூங்கிட்டா. அப்படியே திரும்ப பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. அவ தூங்கினக்கா. பாத்துக்கா ஒரு நாள் வீட்டுல என்ன குழந்தைய பட்டினியா தூங்க வச்சிருக்காங்க பாத்தியா? அவ ஏற்ற கூட எழுந்துக்க மாட்டாமா. தூங்குறாமா நல்லா. அவ தூங்கிட்டானா எழுந்துக்க மாட்டா. அதுக்கு தான் தூங்கத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஊட்டி விட்டணும் சாப்பாடு. சரி போ காலை சாப்பிட்டு விட்டாவ. நீ போ தூங்க போ. அவ மட்டும் சாப்பிடல கேட்டியா? நான் சாப்பிட்டேன்னா கேட்டியா? ஏன் நீ என்ன சாப்பிடலையா? இல்லம்மா நான் என்ன சாப்பிடவே இல்லை. நீங்க வந்ததான் சாப்பிடுவேன் நானு. வாங்க. எவ்வளோ பாசம் பத்தியா சதீஷ்க்கு அம்மா மேலே. அம்மா வந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இவ பார்த்தியா நீ உட்காந்து நல்லா சுட மீன் குழம்போ இட்லி வச்சு கட்டுன்னு கட்டி நிற்கா. ஏன் உங்கள் அப்பா கூட சாப்பிட வேண்டியது தானே? இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டுக்கணியே? அப்பாலாம் சாப்பாடு ஊட்டினா நல்லா இருக்காதும்மா. அவர் பிசைஞ்சு கொடுத்தாரா நல்லாவே இருக்காது. நீ பிசைஞ்சு கொடுத்து நீ ஊட்டினா தான் நல்லா இருக்கும். உடம்பு நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குது. நல்லா வர முடியாது. உங்கள் அப்பா வந்து எனக்கு கூப்பிடாம நான் வரவே மாட்டேன். போ உங்கள் அப்பாவை பிசைஞ்சா சொல்லு. உங்கள் அப்பா விட்டு விட சொல்லு. சரிம்மா எல்லாம் உங்களால வர்றது. நான் என்ன பண்ணேன்? எங்கள் அம்மாவை எதுக்கு உங்கள் வீட்டில் சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு இட்லி கும்மின் குழம்புலாம் கொடுத்து நிற்கிங்க? எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட வேண்டியது. உங்கள் வீட்டுக்கு போ அப்படி சொல்லிட்டேன். நான் உங்கள் வீட்டுக்கு போ எத்தனை வாட்டி சொல்லிட்டேன். அவள் தான் போகாம இங்கேயே உட்காந்து நிற்கா. நான் என்ன பண்ணுறது சொல்லு? அவங்க இதுதான் சாக்க சொல்லிட்டு ஜாலியாக இங்கே வந்து உட்காந்து நிற்காங்க. 2 குழந்தைங்க இருக்குது. ஹஸ்பண்ட் இருக்காரு.
மாமியார் இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அக்கறையே கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட. யாருன்னா எப்படின்னா போட்டோ சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுன்னு இருக்காங்க. நாங்க சாப்பிடாம உட்காந்துன்னு இருக்கேன். அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. சதீஷ் கூப்பிடாம எழுந்து என் வீட்டுக்கார வந்து கூப்பிடாம நான்லாம் வர மாட்டேன். டேய் நீ வீட்டுக்கு போ, சாப்பிட்டு போய் தூங்கு போ. மா நானும் வீட்டுக்குலாம் போக மாட்டேம்மா. நானும் இங்கே தான் இருப்பேன். நீ வாங்குவேன் ஒழுங்கா போ, வீட்டுக்கு போ. காலையில வர ஸ்கூலுக்கு போனா போ. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். நீங்க வீட்டுக்கு வராம நான் எங்கேயுமே போக மாட்டேன். பெரிய தொல்லையா இருக்குது இவன் கூட. எனக்கு என்னமோ ஸ்கூல் எப்படி லீவ் போடலாம் பிளான் பண்ணி சதீஷ் வந்திருக்க மாதிரி தெரியுது. அதேதான் ஸ்கூல் எப்படி லீவ் போடலாம்னு சுத்தி இருக்கியா நீ? அடி வாங்க ஓடி போய் ஒழுங்கா வீட்டுக்கு. அப்ப நீங்களும் வாங்க என் கூட. நான் காலையில வர, நீ போ. அதெல்லாம் முடியாது, இப்பயே வாங்க. எங்க கொஞ்சமா சொல்ற வச்சு கேட்கறா, நிம்மதியா சாப்பிட முடியுதா உங்ககிட்ட? சாப்பிட்டு வரேன் போ. நீங்க சாப்பிடுங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏக்கா இவனை போ சொல்லுக்கா. சதீஷா நீ போ சாப்பிடு, இல்லை இங்கே சாப்பிட்டு போ. போய் நீ தூங்க, அம்மா வருவா. சரிம்மா, அம்மா வரமாட்டாங்க, இங்கே ஆல்ட் ஆயிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும். அவங்கள என் கூட வர சொல்லுங்க. வருவாடா, நான் அனுப்பிச்சு விட்றேன்டா. எல்லாம் உட்கார், இட்லி சாப்பிடு உட்கார். எனக்கு இட்லிலாம் வேணாம், ஒன்றும் வேணாம். அம்மா என்ன கோவம் கொடுத்துட்டீமா இந்த பையனுக்கு? டேய் சாப்பிட்றா, இட்லி நல்லா இருக்குடா, சூப்பரா. ஏக்கா உங்களுக்கு வந்து உங்க அம்மா உங்க கூட இருக்கிறாங்க, நீங்க சாப்பிடுறீங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா எங்களை விட்டுட்டு வந்து எங்க வந்து உட்காந்துருக்காங்க. அப்ப நான் எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும் சொல்லுங்க? ரொம்ப பாசக்கார புள்ளதான். அம்மா விட்டுட்டு அப்பா கூட வண்டியில் ஏறி போகும்போதெல்லாம் தெரியல போல அம்மா பாசம். நீங்க தான் வர சொன்னா வரவே மாட்டேன் சொல்லிட்டீங்க. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன விட்டு வட்டியை கட்டி புட்டா, பெத்தவ மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போல் பிள்ளாச்சு, பிள்ளையின் மனசு என்னாச்சு. ஏக்கா என்ன நடிப்பு நடிக்கிறேன் பாருக்கா. சிரிப்பா வருதுடா நீ பாடுறத கேட்கும்போது. ஐஸ் வைக்கிறான் சித்திக்கு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்துதா வாழ்வ மாத்துவான். ஓ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, காயங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். இப்போ எதுக்கு இப்படி சீன் போடணுக்கா? ஏடி அவன் பாடுறத கேட்க முன்னாடி ஏந்து போடி. இருக்கா சாப்பிட்டு போறேன். அவன் அடுத்த பாட்டு பாட ஆரம்பித்துக்குள்ள ஏந்திரி தயவு செஞ்சு. தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுவேன், நான் அழுதா தாயிடுமா உடனே தாயழுவா, அகமத்த தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளைதான். ஏமா வாயை மூடு வரேன். இட்லி நிம்மதியாக தின்ன முடியாது.